ஒர்க்கிங் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம், அதாவது எப்படி நம்ம டோர் திறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குதோ அதே மாதிரி மேனுவலாகவும் எமர்ஜென்சி டோர் திறக்கணும். அதே நேரத்தில் எமர்ஜென்சி டோர் வந்து எலக்ட்ரானிக் மூலியமாகவும் உடனே அதை திறக்கிறதுக்கான அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை வந்து ஃபார்முலா பண்ணணும். ஏன்னா ஒருவேளை பேசஞ்சருக்கு அதை கையாள தெரியலினாலும் எப்படி லிவரை ஓப்பன் பண்ண உடனே அந்த எமர்ஜென்சி டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அந்த தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனம் தீ விபத்து ஏற்படுறது வந்து ஏபிசி தீயணைப்பு கருவி பொதுவாக எல்லா வகையான நெருப்பையும் அணைக்க முடியும். ஆனால் அதுவே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இது பொருந்தாது. இவி வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண முறையில் தீயை கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து நித்திய 9 பேட்டரி மூலிமா அது இயங்குறனால ஒரு ஃபயர் ஆயிடுச்சுனாவே கிட்டத்தட்ட 1000 டிகிரிக்கு மேலே தான் அதோட வெப்பத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சாதாரண தீயணைப்பு கருவிங்கிறது ஏபிசி தீயணைப்பு கருவி. அந்த தீயணைப்பு கருவி எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. வாகனம் கிளம்புவதற்கு முன்னாடி நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டியெல்லாம் க்ளீனாக வைக்கிறீங்க. அதே போல் வண்டியில் இருக்கிற எல்லா மெக்கானிசமும் கரெக்டானபடி செயல்பாட்டில் இருக்குதா, பேட்டரி எல்லாம் தயார் நிலையில் இருக்குதா, அது சரியான கண்டிஷனில் இருக்குதா அப்படிங்கிறது பரிசோதனை செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் உள்ளே ஏறும்போது அவங்க எரியும் தன்மை வாய்ந்த எந்த பொருட்களையும் உள்ளே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத கட்டாயமாக அவங்களுக்கு வலியுறுத்தணும். லைட்ரு, பீடி, சிகரெட் மாதிரி உள்ள பொருட்கள் அல்லது எரிபொருள் மேலே உள்ள பொருட்களை வந்து கட்டாயமாக வாகனத்தில் அவங்க ஏறும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வலியுறுத்தணும். ஸோ இது போல் ஏதாவது செஞ்சாவே பெரும்பாலான விபத்தை தடுக்க முடியும்.